வேத வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். இந்த வாரத்திலும் தியானிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 17, 18 வசனங்கள். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை யோவானுக்கு வெளிப்படுத்தின போது யோவானுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, மரண பயத்துல யோவான் இருந்தான். மரண பயத்துல யோவான் இருந்தான். ஏன் அப்படின்னா, எல்லா அப்போஸ்தலர்களையும் பவுல் உட்பட எல்லாருடைய மரணமும் எப்படி இருந்தது அப்படின்னா, கொலையாகத்தான் இருந்தது. எல்லாரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். வரலாற்று அறிஞர்களின் கூற்றுப்படி யோவானையும் என்ன செய்தாங்க அப்படின்னா, கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில போட்டுட்டாங்க. கொதிக்கிற எண்ணெய் கொப்பரையில யோவானை போட்டுட்டாங்க. ஆனா யோவான் அதுல சாகல. யோவான் அதுல சாகாததுனால என்ன செய்தார்கள் அப்படின்னா, பத்மு தீவுல கொண்டு போய் சிறையில போட்டுட்டாங்க. பத்மு தீவு என்பது தனிமையான சிறை. அப்போ யோவான் ஒருத்தர் தான் கொலை இல்லாம இயற்கையாய் மரணம் அடைந்தவர். அதனாலதான் பேதுருகிட்ட யோவானை காமிச்சு ஆண்டவர் சொல்லுவார், நான் வரும் வரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன, நான் வரும் வரை இவன் இருக்க சித்தமானால் உனக்கு என்ன. இவனுடைய மரணம் எப்படி இருந்தா உனக்கு என்னப்பா? பேதுருடைய மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசுவார். உன்னை இப்படி கட்டி இழுத்துட்டு போவாங்க, நீ விரும்பாத இடத்துக்கு நீ போவ, அப்படின்னு விரும்பாத காரியம் நீ உனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி பேதுருவின் மரணத்தை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது, இவனை குறித்து நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இப்படி ஒரு சாவுன்னு சொல்றீங்களே, இவனை குறித்து என்ன அப்படிங்கும்போது ஆண்டவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவார். அப்போ அந்த யோவானுக்கு மாத்திரம்தான் இயற்கை மரணம். அப்போ இந்த இயற்கை மரணத்துக்கு முன்பதாக அவன் மிகுந்த கஷ்டப்பட்டான். எங்க அப்படின்னா, அந்த பத்மு தீவுல, அந்த பத்மு சிறையில, கொடிய மிருகங்களுக்கு மத்தியில, விஷப்பூச்சிகளுக்கு மத்தியில, அப்படி ஒரு தனிமையான ஒரு சூழ்நிலையில அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்கு பயம் வருமா வராதா? வரும் இல்ல? ஆமா. நைட்டு திடீர்னு 12 மணிக்கு நீங்க தனியா வீட்டில் இருக்கிறீங்க. 12 மணி 1 மணிக்கு கரண்ட் கட்டு, 1 மணி நேரம் கரண்ட் இல்லை, அங்கங்க ஆந்த அலறுது, ஓநாய் ஊளையுடுது, பக்கத்துல நம்ம நாயும் ஊளையுடுது. அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு மாதிரி வித்தியாசமான சவுண்ட் எல்லாம் வரும்போது பயந்து இருப்போம் இல்லையா? அப்போ யோவானுக்கு வயதான காலம். அந்த வயதான காலத்துல ஒரு தனிமை, எல்லாரும் என்ன கைவிட்டுட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற ஒரு நிலைமை. நான் இயேசுவுக்கு தானே ஊழியம் பண்ணினேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு தனிமையான சூழ்நிலை? ஏன் எல்லாராலும் கைவிடப்பட்டதான சூழ்நிலை? நல்ல ஒரு சபையில நான் இருந்தேனே, எபேசு சபையில ஆண்டவர் என்ன வச்சிருந்தாரு, இப்ப இவ்வளவு தூரம் வந்து பத்மு தீவுல இவ்வளவு கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலையில என்னை கொண்டு வந்து ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு கூட இருந்தவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தரிசனமாகி தன்னுடைய காட்சியை கொடுத்து அவர் சொல்றார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நாமளும் தனிமையை அனுபவிக்கலாம். பலரால நாம் நிராகரிக்கப்படலாம். வியாதி நம்மை கொடுமைப்படுத்தலாம். பலவீனங்கள் நம்மை வாட்டலாம். அல்லது ஒரு மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கும் பொழுது நாம் தனிமையை உணரலாம். ஏதோ ஒரு காரணத்தினால உறவுகளாலும் மற்றவர்களாலும் நம்ம ஒதுக்கப்பட்டு வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பயம் வரும். இனி நான் என்ன செய்வேன்? அப்ப அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் யோவானும் அனுபவிக்கிறார். அந்த நேரத்துல தான் ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்து, நான் இப்படி இருக்கிறேன்ப்பா, நான் இப்படிப்பட்ட தேவனாய் இருக்கிறேன், மரிச்சேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நீ என்ன விசுவாசி, என்னோடு கூட இரு. அப்படி ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்ததை பார்க்கிறோம். இப்ப நம்ம அந்த தரிசனத்தை வைத்து யோவானுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துறார். நான் இப்படித்தான் இருக்கிறேன், நான் இப்படித்தான். ஏன்னா அது வரைக்கும் இவன் ஆண்டவர் ஒரு லெவல்ல வச்சிருக்கிறான். யோவான் ஒரு லெவல்ல
நம்ம ஒரு லெவலில் வச்சிருப்போம் இல்லையா ஆண்டவரை? எப்படி வச்சிருப்போம்? எனக்கு பணம் இல்லாத நேரத்தில் நான் ஜெபிச்சேன், எனக்கு பணம் கிடைக்கும். எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஜெபிச்சா எனக்கு சுகமாகும். இப்படி ஒரு நமக்குன்னு ஒரு சில லெவல்ல நம்ம ஆண்டவரை வச்சிருப்போம். தவறல்ல. நாம் அறிந்த வண்ணமாய் அவரை வைத்திருக்கிறோம். யோவானும் இயேசுவை எப்படி அறிந்தானோ அப்படித்தான் வச்சிருக்கிறார். யோவான் எப்படி அறிந்தார்? ஒரு தெய்வமாக அறிந்தார். அந்த தெய்வம் மனுஷ ரூபத்தில் வந்தது என்று அறிந்தார். அந்த மனுஷ ரூபத்தில் வந்தபோது அவர் மார்பில் சாய்ந்து கொண்டிருந்த என்னை நேசிக்கிற நல்ல ஒரு தேவன் என்பதை அறிந்தார். அதுக்கு மேல அவருக்கு எதுவும் தெரியல. ஆனா ஒரு தரிசனத்தை கொடுக்கும் பொழுது அந்த தரிசனத்தை பார்க்கிறாரு. ஐயோ, என் ஆண்டவர் இப்படிப்பட்டவரா, இவ்வளவு மகத்துவமான தெய்வமா அப்படின்னு நினைச்சு அப்படி எங்க விழுந்தாராம்? பாதத்துல. எப்படி விழுந்தாராம்? செத்தவனை போல விழுந்தேன். முதல் அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன அப்படின்னா, என் தேவன் நான் நினைப்பதற்கு மேலானவர், என் தேவன் நான் நினைப்பதற்கு மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எப்படியெல்லாம் இயேசுவை நினைச்சு கொண்டிருக்கிறோமோ, நம்ம நினைக்கிற லெவல்ல அவர் இல்லை, அதற்கும் அவர் மேலானவராய் அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் இந்த முதலாம் அதிகாரத்திலே யோவானுக்கு கொடுக்கப்பட்டதான தரிசனம் நமக்கு உணர்த்துகிறது. ஹல்லேலூயா. இப்ப இயேசு எப்படிப்பட்டவராய் யோவானுக்கு வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, வாசிங்க வெளிப்படுத்துதல் முதல் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிங்களேன். அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டு. நாங்கள் இயேசுவை யோவான் பார்க்கிறார். தரிசனத்துல இயேசுவை யோவான் பார்க்கிறார். இவர் எப்படி பார்த்தாரோ அல்லது எப்படி மனசுல நினைத்திருந்தாரோ அப்படியாய் அவர் இயேசு அங்கு இல்லை. இயேசு மகிமை புரிந்தவராய் அங்க அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அவர் எப்படி இருந்தாரா? 7 பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே உலாவுகிற தேவனாய். அந்த 7 பொன் குத்து விளக்குகளும் எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆசியாவில் உள்ள 7 சபைகளை குறிக்கிறதா இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நம்ம படிச்சு பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஆசியாவில் இருக்கிற 7 சபைகள். அப்ப 7 அப்படின்னா முழுமை வேதத்தின்படியாக. அப்ப முழுமையாய் ஒவ்வொரு சபைகளிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் எல்லா சபைகளிலும் கர்த்தரை எங்கெங்கு ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல ஸ்தலத்துல நம்ம தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்னா கர்த்தர் இங்க உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தின் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். நீங்க ஒரு 4 பேர் 3 பேர் கூடி அவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா, வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தீங்கன்னா அங்க அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எப்படி அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கும் பொழுது அடுத்து அப்படி வாசிங்க. இப்ப 13வது வசனத்துல அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து. ஹல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த நிலையங்கி எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆசாரிய ஊழியத்தை குறிக்கிறது. அதாவது பிரதான ஆசாரியர் உடுத்துகிற உடைக்கு பெயர் நிலையங்கி, அரசர்கள் உடுத்துகிற பெயர் உடைக்கு பெயர் நிலையங்கி, தீர்க்கதரிசி உடுத்துகிற உடைக்கு பெயர் நிலையங்கி. அப்ப இந்த 3 விதமான ஊழியங்களை செய்கிறவர் நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. யாருங்க? பிரதான ஆசாரியர் ஊழியத்தை செய்கிற இயேசு, தீர்க்க தரிசன ஊழியத்தை செய்கிற இயேசு, ராஜாவாக அவர் ஆளுகை செய்கிறவராக நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிற இயேசு. ஹல்லேலூயா. அதைத்தான் இந்த நிலையங்கி என்ற வார்த்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட இயேசு நம் மத்தியில உலாவிக் கொண்டிருக்கிறார். எதுக்காக உலாவிக் கொண்டிருக்கிறார்? சபை எப்படி இருக்கிறது? 7 சபை உலகத்தின் முழுமையிலும் இருக்கிற சபையை குறிக்கிறது. சபை எப்படி இருக்கிறது, திருச்சபை எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும்படியாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக, சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியாக, நமக்கு வரும் காரியங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் உரைக்கிற தீர்க்கதரிசியாக, நமக்கு பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராக, நம்மை ஆளுகை செய்கிற ராஜாவாக அவர் சபையின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தெளிவா சொல்றேன். நாம் ஜெபிக்கிற இடத்தில் அவர் இப்படித்தான் உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் வீட்டில் இப்படித்தான் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார்.
நாம் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் நம்முடைய தொழிற்ஸ்தலத்தில் நம் வேலை செய்கிற இடத்துல கர்த்தர் இப்படித்தான் நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக நாம் இப்படி இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நம் ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்கிறது? நம்முடைய பரிசுத்த அலங்காரம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்கும் வண்ணமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த பரிசுத்த அலங்காரத்தை நமக்குள்ளாக முழுமைப்படுத்தி தம் வருகையில நம்மை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நம்ம மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த அலங்காரம் முழுமையடைய வேண்டும் என்பது ஆசை. நம்ம தான் நம்மை அலங்கரிக்க லேட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னா யார் முதல்ல வருவா? மாப்பிள்ளை தான் முதல்ல வந்து உட்காந்துட்டு இருப்பார். பொண்ணு வர்றதுக்கு ஆமா நம்ம பாடி வாயே வெளிச்சிரும். 2 பாட்டு 3 பாட்டு 4 பாட்டு வானாலும் பொண்ணு வர சார் அறிகுறியே தென்படாதிய. ஃபவுண்டேஷன் போட்டு ப்ரைமர் அடிச்சு பட்டி பார்த்து அங்கங்க இங்க ஒரு டார்க்கு இங்க ஒரு டார்க்கு அங்கெல்லாம் டார்க்கா கொடுத்து கொஞ்சம் எடுப்பா அப்படி கொண்டு வந்து நிறுத்தினாத்தான் ஆமா மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கும் இல்லையா? அதான் உண்மை. அப்படித்தான் ஆண்டவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆனா நம்ம மேக்கப் இன்னும் முடியல. மேக்கப் மீன்ஸ் நாம் இன்னும் ஆயத்தமாகவில்லை. எல்லாவற்றிலும் ஆயத்தமாக வேண்டும். எல்லாவற்றிலும் ஆயத்தமாகி ஒரு பரிசுத்த மணவாட்டி சபையாக அவருக்கு முன்பாக நிறுத்த வேண்டும். நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் சபைகளின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காக அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? சபையில் என்ன செய்யறோம்? சபையில வாயில பாட்டு பாடுறோம், உள்ள என்ன நினைக்குது? எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவரோடு கூட இணைந்து இருக்கும் பொழுது நாமும் பிரகாசிக்கிற விளக்காய் நாம மாற முடியும். அந்த குத்து விளக்கு 7 குத்து விளக்குன்னு 7 குத்து விளக்குல உலாவிக் கொண்டிருக்காருன்னு நம்முடைய கற்பனை எல்லாம் எங்க போகும்? நம்ம வீட்டில் இருக்கிற குத்து விளக்குக்கு போகும். நம்ம வீட்டில் இருக்கிற குத்து விளக்கு எப்படி இருக்கும்? ஒரு தண்டு இருக்கும், ஒரு பூ மாதிரி விரிஞ்சிருக்கும், 5 முகம் இருக்கும், அதில் திரியை போடுவோம், நல்லெண்ணெய் ஊற்றுவோம். ஆனால் இந்த குத்து விளக்கு வாசிங்க, யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 31 வாசிங்க. பசும் பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குவாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். அதன் தண்டும் கிளைகளும் மொக்குகளும் பழங்களும் பூக்களும் பொன்னினால் செய்யப்பட வேண்டும். 6 கிளைகள் அதில் பக்கங்களில் விட வேண்டும். குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் ஒரு பக்கத்திலும், குத்து விளக்கின் 3 கிளைகள் அதன் மறுபக்கத்திலும் விட வேண்டும். ஒவ்வொரு கிளையிலே வாதுமை கொட்டைக்கு ஒப்பான 3 மொக்குகள், ஒரு பழம், ஒரு பூவும் இருப்பதாக புறப்படும் 6 கிளைகளும் அப்படியே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப இங்க ஒரு குத்து விளக்க பார்க்கிறோம். இது ஒரு தண்டுல இணைக்கப்பட்டதான குத்து விளக்கு. 7 குத்து விளக்கு இருக்கு இல்லையா? ஒரு தண்டுல இணைக்கப்பட்ட 7 குத்து விளக்கு. அப்ப சபைகள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். சபைகள் தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது தேவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் சபைகள்ல கிரியை செய்வார், சபைகள் பிரகாசிக்கும். ஹல்லேலூயா. இப்ப சபை அப்படின்னா என்னது? 4 சுவர் இருக்கும், அப்புறம் முன்னாடி சிலுவை வச்சிருப்பாங்க, ஒரு புல்பீட் இருக்கும், மைக் இருக்கும், ஆடியோ சிஸ்டம் இருக்கும், கீபோர்டு இருக்கும். இதுதான் சபை. சேர் இருக்கும். இதுதான் சபை இல்ல. நம்ம தான் சபை. இப்ப நம்ம பிரகாசிக்கணும் அப்படின்னா யாரோடு கூட இணைக்கப்பட்டிருக்க வேண்டும்? தேவனோடு கூட. சபை நடுவில் நடமாடுகிற தேவனோடு கூட. சபை நடுவில், அதாவது 7 குத்து விளக்கின் நடுவில் இருக்கிற எப்படி தண்டு இருக்குதோ அப்படி சபை நடுவில் உலாவுகிற தேவனோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகமானது நம்மை பிரகாசிக்க செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாய் யோவான் யாரை பார்க்கிறாரு? தேவனை பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம் நடுவில் இருக்கிற தேவன். நம்மை பிரகாசிக்க செய்யும்படியாக, நம்முடைய சோர்வுல நம்மை பிரகாசிக்க செய்யும்படியாக, நம்முடைய தோல்வியில நம்மை பிரகாசிக்க செய்யும்படியாக,
நம்முடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி நம்மை பிரகாசிக்க செய்யும்படியாக தேவன் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு அவரோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக இருந்தோம் அப்படின்னா எல்லா காரியங்களிலும் இருந்து நம்மை மேலே எடுத்து அவர் நம்மை பிரகாசிக்க செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஒருபோதும் நாம் தனிமை நினைத்து நம்ம வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் தனியா இருக்கிறேன், எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க, என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. யார் நம்மை கைவிட்டாலும் நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சபைகளின் நடுவில் உலாவுகிற தேவன், நம் நடுவில் உலாவுகிற தேவன், நம்முடைய பிரச்சனைகள் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அக்கினி சூளையில நடுவில் யார் இருந்தா? இயேசு உலாவிக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அக்னியின் நடுவில், சோதனையின் நடுவில், பிரச்சனையின் நடுவில் கூட நம்மோடு கூட உலாவுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை யோவானுக்கு அன்றைக்கு உணர்த்தினார். இன்றைக்கு நமக்கும் அவர் உணர்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது வாசிங்கள, 14வது வசனம் வாசிங்கள. அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. போதும். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையை போலவும் வெண்மையாக இருந்தது. அவர் பரிசுத்தமும் மகிமையும் உள்ள தேவன். ஹல்லேலூயா. யோவானுக்கு எப்படி வெளிப்படுத்தினாரு? பரிசுத்தமும் மகிமையும் உள்ள தேவன். இப்ப சிரசு எதை குறிக்கிறது? ஒரு பழமொழி சொல்லுவோம் இல்லையா? இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய சிரசை பரிசுத்தமாய் காண்பிக்கிறார். பரிசுத்தம் என்பது தேவனுக்கு பிரதானமான ஒன்று. ஹல்லேலூயா. நம்ம இங்க வந்து கையை தட்டி ஆராதிக்கிறது நல்லது, அந்நிய பாஷை பேசி ஆராதிக்கிறது நல்லது, ஆவியில நிறைந்து ஆராதிக்கிறது நல்லது, சபைக்கு காணிக்கை கொடுப்பது நல்லது, தசமபாகம் கொடுப்பது நல்லது, ஏழைகளுக்கு உதவி செய்வது நல்லது, எல்லாம் நல்லது. ஆனா எல்லாவற்றுக்கும் பிரதானமா எது இருக்கணுங்க? பரிசுத்தம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் எதை செய்தாலும் அது வீணானது, மாயையானது, மாய்மாலமானது. ஹல்லேலூயா. நம் உள்ளத்துல பரிசுத்தம், நம் செயல்பாட்டுல பரிசுத்தம், நம் எண்ணங்கள்ல பரிசுத்தம், பேச்சுல பரிசுத்தம். இந்த பரிசுத்தத்தோடு கூட கடவுளுக்கு நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, தேவனுக்கு சில காரியங்களை நம்ம செய்யும் பொழுது அதை கர்த்தர் மகிமையாக பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா சிரசு தான் பிரதானம். அந்த பிரதானத்தை தான் ஆண்டவர் எதா காமிக்கிறாரு? பரிசுத்தம் என்று காண்பிக்கிறார். ஆசாரிகளுடைய நெற்றி பட்டங்கள்ல என்ன எழுதி இருக்கும்? கர்த்தருக்கு பரிசுத்தம், கர்த்தருக்கு பரிசுத்தம். அந்த பிரதானமான ஸ்தானம், பிரதானமான ஒரு பொசிஷன்ல நம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு வந்து வைக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிற தேவன். பரிசுத்தம் இல்லாமல் நாம் எதை செய்தாலும் எதுவும் செல்ஃப் எடுக்காது, எதுவும் வேலைக்கு ஆகாது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் பிரதானமாக இருக்கிறது. நம்ம எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியும்? நம்ம எப்படி பரிசுத்தமாக முடியும் அப்படின்னா வாசிங்க, ஏசாயா 1:18 வாசிங்களா. ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 1 அதிகாரம் 18வது வசனம். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போலாகும். ஹல்லேலூயா. அவர் ரத்தம் நம்முடைய பாவங்களை போக்குகிறது. எப்படின்னா அவரிடத்துல கேட்கணும், இது பாவமா பாவம் இல்லையா அப்படிங்கிறத தீர்மானிக்கிற அதிகாரம் யார்கிட்ட இருக்குங்க? ஆண்டவர்கிட்ட இருக்கு. அப்போ அவரோடு கூட வழக்காடும்படி சொல்லுகிறார். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். வழக்காடுவோம் அப்படின்னா விவாதம் பண்றது. ஒரு சில நேரங்களில் நமக்குள்ளேயே விவாதம் பண்ணிக்குவோம். இது பெரிய பாவமா அப்படின்னு கேட்டால் நம்ம மனசாட்சி என்ன சொல்லும்? இதெல்லாம் பாவம் இல்லை. நமக்கு பிடிச்ச உணவு சாப்பிடும் பொழுது டாக்டர் சொல்லியிருப்பாரு இதெல்லாம் ஆகாதுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ரொம்ப நமக்கு பிடிச்சதா இருந்தால் நம்ம என்ன தீர்மானிப்போம்? இது ஒரு பெரிய விஷயமா, ஒரு ஜிலேபி சாப்பிட்றது பெரிய விஷயமா, 2 நடம் நடந்தால் சரியா போகுது அப்படிதான் நம்ம நினைப்போம் இல்லையா? நமக்கு நான்வெஜ் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், மட்டன் சிக்கன்லாம் பிடிக்கும். டாக்டர் இதை சாப்பிட்டா ஒன்றும் பண்ணாது அப்படி, டாக்டர் என்ன இதை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி, நீங்கள் சாப்பிடக்கூடாது, அளவாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லுவார். நம்ம என்ன நினைப்போம்? நமக்குள்ள ஒரு விவாதம் பண்ணிக்குவோம். இதை சாப்பிட்டு அதை கம்மி பண்ணிட்டா, இதை சாப்பிட்டு 2 வாக்கிங் போயிட்டா, அப்போ எது நம்ம மனசு என்ன தீர்மானிக்குது? சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அதே போல தான் பாவம். தண்ணி அடிக்கலாமா வேண்டாமா,
சிகரெட் குடிக்கலாமா வேண்டாமா, இது பாவம்னு பைபிளில் போட்டிருக்கா, அங்கே போட்டிருக்கா, இங்கே போட்டிருக்கா, விபச்சாரம் செய்யலாமா இப்போ வேண்டாமா, லவ் பண்ணலாமா வேண்டாமா, இதெல்லாம் பாவம் அங்கே போட்டிருக்கான்னு சொல்லி இங்கே போட்டிருக்கான்னு சொல்லி நமக்குள்ளே விவாதம் பண்ணிட்டு இருந்தா எது தீர்வாக முடியும்? நம்முடைய விருப்பம் எதுவோ அதுதான் தீர்மானமாக முடியும். கரெக்டா இல்லையா? கரெக்டாக தானே பேசுகிறேன்? நமக்குள்ளே விவாதம் பண்ணினா நமக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நம்முடைய தீர்மானமாய் இருக்கும், அதுதான் நமக்கு தீர்வாக இருக்கும், அதுதான் நமக்கு சரியா இருக்கும். நம்முடைய பார்வையில் எது சரியோ அதுதான் சரி என்று நம்முடைய மனது தீர்மானிக்கும். மற்றவர்களோடு கூட விவாதம் பண்ணினா 10 பேர்த்துக்கிட்ட போய் ஐடியா கேட்குறோம். பிரதர், லவ் பண்ணலாமா வேண்டாமா, தண்ணி அடிக்கலாமா வேண்டாமா, சிகரெட் குடிக்கலாமா வேண்டாமா, இப்படி 10 பேர்த்துக்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டா அந்த 10 பேர் சொல்ற ஆலோசனை தான் நமக்கு தீர்வாக இருக்கும். அப்ப யார்கிட்ட வழக்காடணும்? தேவனிடத்துல வழக்காடணும், தேவனிடத்துல விவாதம் பண்ணணும். நம்முடைய வாதங்களை எல்லாம் கொண்டு போய் எங்க வைக்கணும்? இதெல்லாம் இப்படி பண்ணா கரெக்டு தானே இப்போ இயேசுவே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம விவாதத்தை வச்சோம்னா வேதத்தின் வழியாக நமக்கு பதிலை கொடுப்பாரு. அது சரியான தீர்வா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி வழக்காடும் பொழுது, அவரிடத்துல நம்முடைய வாதங்களை கொண்டு போய் வைக்கும் பொழுது, அவரிடத்துல கொண்டு போய் நம்முடைய பாவங்களை கொண்டு போய், அப்பா இதெல்லாம் செய்த, இது தவறா சரியா நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி வைக்கும் பொழுது, அவர் நமக்கு வேதத்தின் மூலமாய் அவர் பேசுவார். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் மாறும். அதுதான் பைபிளை படிக்க 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 ஏன் நம்முடைய வாழ்க்கை மாறுதுன்னா இதுதான் காரணம். அவர் நம்மோடு கூட பேசுறாரு, நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடையுது. நம்மோடு கூட அவர் பேசும் பொழுது பாவம் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறோம், அதை நாம் விட்டு விடுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ உறைந்த மலையை போல நம்மை மாற்றுகிறார். அவர் எப்படி பரிசுத்தமாக இருக்கிறாரோ அதே போல நம்மை பரிசுத்தமாய் மாற்றும்படியாக தேவன் சபை நடுவே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட தேவன், நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன். நம்ம எப்படி இருந்தாலும் தேவ சமூகத்தில் நம்மை அறிக்கை செய்து நம் பாவங்களை விட்டுட்டோம் அப்படின்னா தேவன் நமக்கு ஒரு புதிய ஆவியை, புதிய இருதயத்தை தேவன் கொடுத்து நம்மை பரிசுத்தத்தை அவர் பாதுகாத்து நம்மை நீதிமானாய் அவர் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, வாசிங்க எசேக்கியேல் 18 அதிகாரம் 30-32. எசேக்கியேல் 18, 30, 32. ஆகையால் இஸ்ரவேல் வம்சத்தாரே, நான் உங்களில் அவனவனை அவனவன் வழிகளுக்கு தக்கதாக நியாயம் தீர்ப்பேன் என்று நீங்கள் மனம் திரும்புங்கள், உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள், அப்பொழுது அக்கிரமம் உங்கள் கேட்டுக்கு காரணமாயிருப்பதில்லை. நீங்கள் துரோகம் பண்ணின உங்கள் எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியும் உண்டு பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? ஹல்லேலூயா. இப்போ எப்படி நாம இருந்தாலும் தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நமக்கு புது ஆவியையும் புது இருதயத்தையும் கொடுத்து ஆத்தும மரணத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கும் பொழுது தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு நாம் பரிசுத்தமாய் மாறணும். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாய் மாறும்படிக்கு கர்த்தர் சபை நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவனாக யோவானுக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்களா அதே வசனத்துல கடைசியிலேன்னு வெளிப்படுத்துதல் 1:14 கடைசி. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல் இருந்தது. ஹல்லேலூயா. யோவான் இயேசுவை பார்க்கிறாரு, அவருடைய கண் எப்படி இருந்துச்சா? ஆமா, இயேசுடைய மரணம் வரைக்கும் யோவான் பார்த்த பொழுது, யோவான் இயேசுவோடவே கூட இருக்கும் பொழுது இயேசுனுடைய கண்கள் நம்முடைய கண்களைப் போல சாதாரணமாய் இருந்தது. இப்ப பயத்தின் நடுவில் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறாரு. அப்போ அவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சான்? சபை நடுவில் உலாவுகிறது என்னுடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. ஹல்லேலூயா. எதையும் ஊடுருவி பார்க்கிற கண்கள், எதையும் ஊடுருவி பார்க்கிற கண்கள், அக்கினி ஜுவாலையின் வெளிச்சத்துல ஊடுருவி பார்க்கிற கண்கள். நம்முடைய கண்கள் எதை பார்க்கும் சொல்லுங்களேன்? வெளியே என்ன தெரியுதோ அதை பார்க்கும். ஒரு மனுஷனை பார்க்கும் பொழுது வெளியே அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்பதை தீர்மானிக்கிறதா நம்முடைய கண்கள். நம்முடைய கண்களை புரிஞ்சு பார்க்கும்போது எவ்வளவு சாந்தமான ஒரு பிரதர், எவ்வளவு சாந்தமான ஒரு சிஸ்டர், அப்படித்தானே தோணும். ஆனா ஆண்டவருக்கு அந்த கண்கள் அக்கினி ஜுவாலையை போல ஊடுருவி உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற, இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் பார்க்கக்கூடியது. ஹல்லேலூயா.
இப்போ சர்ச்சில் நம்மெல்லாம் வந்து இருக்கிறோம் அப்படின்னா வெளிப்பார்வைக்கெல்லாம் நம்ம நல்லவங்களாக தான் இருக்கிறோம். உள்ள நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். அப்போ நம்ம ஒருவருக்கு ஒருவர் நமக்கு தெரியாது, நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியாது. ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி பார்க்குறாராம்? ஊடுருவி பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது, நம்ம என்ன நினைக்கிறோம், யாருக்கு பொல்லாங்கு செய்ய நினைக்கிறோம், யாருக்கு தீமை செய்ய நினைக்கிறோம், எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் பார்க்கிற கண்கள் அவருக்கு, எல்லாத்தையும் பார்க்கிற கண்கள். அதே போலத்தான் நம்முடைய தவறுகளை மாத்திரமல்ல, நம்முடைய தீய எண்ணங்களை மாத்திரமல்ல, நம்ம உள்ளத்தில் இருக்கிற காயங்கள், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வலி, நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம், வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கும், வெளியே சிரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ள என்னென்ன வேதனை இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தான் தெரியும். வேற யாருக்கா தெரியுமா? தெரியவே தெரியும். இன்னைக்கு எத்தனை பேர் எவ்வளோ வழியோடு வந்திருக்கீங்கன்னு தெரியாது, எனக்கும் தெரியாது, பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களுக்கும் தெரியாது. ஆனால் சபை நடுவிலே உலாவி கொண்டிருக்கிற தேவன் உங்கள் காயங்களை, உங்கள் வேதனைகளை, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அவர் பார்க்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனைகளை பார்க்கும்படியாய், உங்கள் காயங்களை பார்க்கும்படியாய், உங்கள் வேதனைகளை அறிந்து கொள்ளும்படியாக அவர் சபை நடுவிலே அவர் உலாவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையில, உங்கள் நடுவில், உங்கள் இல்லத்தில் அவர் உலாவி உங்கள் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிங்களா, அடுத்தது வாசிங்க 15ஆம் அதிகாரத்தில். அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம். ஹல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட பாதங்கள் உடையவருங்க? வெண்கல பாதங்கள். அது எப்படிப்பட்ட வெண்கலம்? உலைக்களத்துல காய்ந்த வெண்கலம். அப்படின்னா உறுதித்தன்மையை காண்பிக்கிறது. கால் எதுக்கு? நமக்கு நடக்க, நிற்க, மெயினா ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும். மான் கால்கள் அப்படின்னா அந்த மலை எப்படி சரிவாக இருந்தாலும் கீழே விழாமல் உறுதியாய் நிற்கும்படியான கால்கள் அந்த மானுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மானுடைய கால்களை, நம்முடைய கால்களை ஆண்டவர் மாற்றுவார். அப்போ எதுக்கு அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையிலும் உறுதியாய் நிற்கத்தக்கதான கால்கள். தேவனுடைய கால்கள் எப்படிப்பட்ட கால்கள்ங்க? உறுதியாய் நிற்கத்தக்கதான கால்கள். அதே போல கால்கள் நம்முடைய வாழ்க்கையில மாற்றுவார். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கீழே விழாம, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் சரிக்கு விடாம கர்த்தர் நம்முடைய கால்களை அவர் மாற்றுவார். இந்த கால் இருக்கு இல்லையா, இந்த காலை நிறைய பேர் எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, செகண்ட் ஹார்ட் அப்படிம்பாங்க. என்னது செகண்ட் ஹார்ட்? நம்ம நடந்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஹார்ட் எப்படி ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் உயிரோடு கூட இருக்கிறோமோ, அதே மாதிரி கால் நடக்கிற நிலையில நல்லா நடக்கணும், வாக்கிங் போயிட்டே இருக்கணும் இல்லையா? அப்படி வாக்கிங் போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம கால்னால நடக்க முடியல, ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னா ஏதோ பிரச்சனை, ஏதோ நமக்கு பிரச்சனை, நம்ம கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அது மாதிரி கால்கள் உறுதித்தன்மையை காண்பிக்கிறது. அந்த உறுதித்தன்மை எப்படி ஆண்டவருக்கு அந்த உறுதித்தன்மைகளுடைய கால்கள் இருக்குதோ, அப்படியே நம்முடைய விசுவாசமும் எப்படி இருக்கணுங்க? உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் மேலே விசுவாசம் உறுதியாய் இருக்கணும். அவர் மேலே நம்முடைய நம்பிக்கை உறுதியாக இருக்கணும். நம்முடைய நங்கூரம் அவர் மேலே இருக்கணும். நம்முடைய நங்கூரம் அவர் மேலே இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு காற்றடிந்தாலும் படகு அசையாது, கவிழாது. ஒருவேளை அசையலாம், என்ன ஆகாது? கவிழாது. ஹல்லேலூயா. இயேசு இருந்த படகு மேல பெரிய பெரிய புயலெல்லாம் மோதிச்சு, பெரிய பெரிய அலைகள் எல்லாம் மோதிச்சு, கப்பல் ஆடிச்சு, படகு ஆடிச்சு. ஆனா படகு கவிழல. இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நித்திரை பண்ணி கொண்டு இருந்தார். ஒரு பாட்டுக்கு அவர் தூங்கிட்டு இருந்தார். ஹல்லேலூயா. அவர் எழுப்பி அவரிடத்துல சொல்லும் பொழுது அவர் கட்டளையிட கடல் அலைகள் எல்லாம் ஓய்ந்து போய் அமைதியானதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனா இயேசு என்கிற நங்கூரம் நம்முடைய படகுல இருந்தார் அப்படின்னா, அவர் மேல நம்முடைய நங்கூரத்தை நம்ம போட்டோம்னா, நம்முடைய விசுவாசமாகிய நங்கூரத்தை அவர் மேல நம்ம போட்டோம் அப்படின்னா, நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கை படகு ஒரு நாளும் கவிழ்ந்து போகாது. எவ்வளவு பெரிய சூறாவளி வந்தாலும் சரி, சுற்றி சுற்றி சூறாவளி அடிச்சாலும் சரி. யோபுவின் வாழ்க்கையில 360 டிகிரியில எப்படி அடிச்சதுங்க சூறாவளி? சுத்தி 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 அடிச்சது. அவர் வாழ்க்கையில் அடிச்ச சூறாவளியை போல நம்முடைய வாழ்க்கையில் அடிச்சா அவ்வளவுதான் இல்லையா? ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாவே இன்னைக்கு சர்ச்சுக்கு வரமாட்டோம். வீட்டில் பிரச்சனை பாஸ்டர், வர முடியல பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்குவோம். ஆனால்
யோபுவின் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள் அவனை சுற்றி சுற்றி அடித்த போதும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரட்டத்தனையான பலனை அவர் திரும்ப பெற்றுக்கொண்டதை நம்மால பார்க்க முடிகிறது. அவன் எவ்வளவு தூரம் அந்த சூறாவளி அவனை சுற்றி சுற்றி அடித்தாலும், பிரச்சனைகள் அவன் மேல மோதினாலும் அவன் வாழ்க்கை கவிழவே இல்லை. ஆடிச்சு அசைஞ்சது எல்லாம் நடந்தது, ஆனாலும் உறுதியா இருந்தான், கவிழ மாத்திரம் இல்லை. ஹல்லேலூயா. மீண்டுமாய் கர்த்தர் அவனை நிலை நிறுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உறுதியுடைய கால்களை தேவன் பெற்றிருக்கிறபடியினால, அந்த தரிசனத்தை ஆண்டவர் யோவானுக்கு கொடுத்தபடியினால, அந்த தரிசனத்தை தேவன் நமக்கும் கொடுத்தபடியினால நாம் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவர் எப்படி உறுதியா இருக்கிறாரோ அதே போல அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையும் உறுதியாய் இருக்க வேண்டும். அது பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. அடுத்த வரி வாசிங்களேன். அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல இருந்தது. ஹல்லேலூயா. எத்தனையோ சத்தங்களை நம்ம கேட்கிறோம். அழுகையின் சத்தத்தை கேட்கிறோம், புலம்பலின் சத்தத்தை கேட்கிறோம், இன்னும் பலவிதமான சத்தங்களை நம்மால கேட்கிறோம். ஆனா எல்லாவற்றின் மத்தியிலும் நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுகிற சத்தம், நம் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற சத்தம் ஒன்று இருக்குதுன்னா அது தேவனுடைய சத்தம். அது எப்படி இருக்குதா? பெருவெள்ளத்து இரைச்சலை போல. எல்லா சத்தத்துக்கும் மேலான ஒரு சத்தம், எல்லா சத்தத்தினுடைய வல்லமையை பார்க்கலும் மேலான ஒரு வல்லமை மிக்கதான சத்தம். அந்த சத்தம் தான் இந்த உலகத்துல மனுஷனை தவிர எல்லாத்தையும் படைச்சது. மனுஷனை தம்முடைய கரங்களினால் நேசித்ததின்படியால் தம்முடைய கரங்களினால் உருவாக்கினார். மற்றபடி அவருடைய சத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் பார்க்கிற எல்லா படைப்புகளையும் அவருடைய சத்தம் தான் உருவாச்சு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அவர் அழைத்தார், எல்லாமே உருவாச்சு. அவர் உருவாக்கின போது, உலகத்தை உருவாக்கின பொழுது சூரியன் இல்லை, ஆனால் அவர் சத்தத்தின் மூலமாக இல்லாத சூரியன் உருவானது, இல்லாத சந்திரன் உருவானது, இல்லாத மற்ற காரியங்கள் எல்லாமே உண்டானதை பார்க்கிறோம். நம் வாழ்க்கையில இல்லாத காரியங்கள் இருக்கலாம், இனி எனக்கு கிடைக்காதுங்கிற காரியம் இருக்கலாம், இனி எனக்கு வராதுங்கிற காரியம் இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் அவருடைய சத்தம் மாற்றும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த சத்தத்தினுடைய வல்லமை அவருடைய வார்த்தையில இருக்கிறது. அந்த வார்த்தையை நம்ம விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி வாழும் பொழுது, அந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் நம் வாழ்க்கையிலும் இல்லாதவிலை ஆண்டவர் உருவாக்குவார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட சத்தத்தை உடையவராய் கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்களேன். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை அவர் ஏந்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. இந்த 7 நட்சத்திரங்கள் எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தருக்கு ஊழியம் செய்பவர்களை குறிக்கிறது. அப்ப கர்த்தருக்கு ஊழியம் செய்பவர்கள்னா யாரு அப்படின்னா, பிரசங்கம் பண்ணுகிறோம் மாத்திரம் கர்த்தருக்கு ஊழியம் பண்றவங்க இல்ல. நாம் கர்த்தருக்காக எதை செய்தாலும் அது கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். தேவனுடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறும்படியாக, தேவனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் நிறைவேறும்படியாக, தேவனுக்கென்று நாம் எதையாவது செய்தால் அது கர்த்தருக்கு செய்கிறதான ஊழியம். அப்படிப்பட்டவர்கள் எங்கே இருக்கிறாங்க? தேவனுடைய கரத்துல நட்சத்திரங்களா இருக்கிறார்கள். அவருடைய கரத்திலிருந்து யாரும் எதையும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எவ்வளவு விலையேற பெற்ற பாதுகாப்புங்க. நீங்க ஒரு சின்ன ஊழியத்தை கர்த்தருக்கு செய்தா கூட நீங்க ஒரு பாதுகாப்புக்குள்ள இருக்கிறீங்கன்னு நீங்க உணர்ந்துக்கங்க. ஹல்லேலூயா. எந்த பிசாசும் உங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் உங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக எல்லாத்தையும் நான் ஊழியன்னு சொல்ல முடியாது இல்லையா? தேவ சித்தம் நிறைவேறுவதற்காக, தேவனுடைய நோக்கம் இந்த உலகத்தில் நிறைவேறுவதற்காக, சபையின் தரிசனத்தோடு கூட இணைந்தோ அல்லது வெளியவோ நீங்க தனியாகவோ எப்படிப்பட்ட ஊழியத்தை அவருக்காக, அவர் நாம மகிமைக்காக, நம்ம நாம மகிமைக்காக அல்ல, நம்ம பேர் பிரஸ்தாபம் ஆகுவதற்காக அல்ல, அவர் நாம மகிமைக்காக நம்ம செய்தோம் என்றால் நாம் யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறோம்? தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய கரத்துல நாம் இருக்கிறோம். கர்த்தர் கரத்துல இருந்து யாராவது நம்ம பறிக்க முடியுமா? பறிக்க முடியாது. சமீபத்தில் ஒரு நியூஸை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு டேமில் ஒரு படகு கவிழ்ந்துருச்சு. ஒரு தாயும் அந்த பிள்ளையும் எப்படி எடுத்தாங்களா? அப்படியே கட்டி அணைத்தபடி இல்லையா, கை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு இருந்துச்சு அந்த குழந்தைய, பிரிக்கவே
முடியலையா? அப்போ அது ஆபத்தில் இருந்தா கூட அந்த குழந்தை என்ன உணர்ந்திருக்கும்? நான் எங்க அம்மா கூட நான் இருக்கேன், எங்க அம்மா கூட நான் இருக்கேன். ஒருவேளை அவங்க மனுஷங்களா இருந்தங்காட்டி அந்த உயிர் போயிருச்சு. தேவனுடைய கரத்துல நம்ம இருக்கும் பொழுது யாரும் நம்மை பறித்துக் கொள்ளவே. அப்ப அந்த மனுஷனுடைய ஒரு 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 அம்மாவுடைய கரத்துல இருக்கும்போது கூட அந்த குழந்தை எவ்வளவு பாதுகாப்பு உணர்ந்திருக்கும். டேம்ல உழுக போறோம், மூச்சு முட்டுது, ஆனாலும் எங்க இருக்கிறோம்? அம்மாவுடைய கரத்துல இருக்கிறோம். அம்மா நம்மளை பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்திருக்கும் இல்லையா? அந்த குழந்தைக்கு சாகிற வரைக்கும் அந்த நம்பிக்கை இருந்திருக்கும். அதே போலதான் நாம் தேவனுடைய கரத்தில் இருந்தோம் அப்படின்னா ஒரு விலையேற பெற்ற பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. யாரும் நம்மை பறித்து கொள்ள முடியாது. பிரச்சனைகள் நம்மை பறித்து கொள்ள முடியாது. வியாதி நம்மை பறித்து கொள்ள முடியாது. கடன் பிரச்சனை நம்மை பறித்து கொள்ள முடியாது. எதுவுமே நம்மை பறித்து கொள்ள முடியாது. நாம் தேவனுடைய கரத்துல நாம் இருந்தோம் அப்படின்னா, ஹல்லேலூயா, நம்மை ஏந்தி கொள்ள, நம்மை தாங்கிக் கொள்ள, நம்மை அரவணைத்துக் கொள்ள, நம்மை பாதுகாக்க தேவன் நம் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போலதான் அடுத்தது வாசிங்களேன். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அந்த வார்த்தை என்பது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறது. அவருடைய வார்த்தையை நமக்கு உணர்த்துவதற்காக, அவருடைய வார்த்தையை நமக்கு சொல்லுவதற்காக கர்த்தர் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தை எதுக்குன்னா, நம்மை தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் நம்மை நிறுத்தும்படியாக அந்த வார்த்தை நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. நம்மை உருவாக்குகிற வார்த்தை, நம்மை உருவாக்குகிற வார்த்தை. அந்த வார்த்தை சில நேரங்களில் நமக்கு வேதனையா இருக்கலாம். அந்த வார்த்தை சில நேரங்களில் வலியை கொடுக்கலாம். அந்த வார்த்தை சில நேரங்களில் நம்ம கஷ்டப்படுத்தலாம். ஆனா அது நம்மை உருவாக்குகிறது. 25:31 வாசிங்களேன். 25:31. பசும்பொன்னினால் ஒரு குத்து விளக்கையும் உண்டாக்குபாயாக, அது பொன்னினால் அடிப்பு வேலையாக செய்யப்பட வேண்டும். குத்துவிளக்கு எப்படி செய்யப்படணுமா? அடிப்பு வேலையினால. ஹல்லேலூயா. 2 விதமா குத்துவிளக்கை செய்யலாம். ஒன்று ஒரு பேட்டனை போட்டு ஒரு அச்சு வச்சு அதில் வெண்கலத்தை தங்கத்தை உருக்கி ஊற்றணும் அப்படின்னா ஈஸியாக குத்துவிளக்கு வந்துடும். ஆனால் சீக்கிரம் அது உடஞ்சிரும். வார்ப்பிரும்பு உடையுமா உடையாதா? தோசைக்கல் வாங்குறீங்க, அடித்து செய்கிற தோசைக்கல்லுக்கும் காஸ்டிங் தோசைக்கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? காஸ்டிங் பலம் இருக்குமா? அவ்வளோ பலன் இருக்காது. அதே இரும்பை தட்டி தட்டையாக்கி அதை நெருப்பில் காய்ச்சி நம்ம வடிவத்துக்கு ஏற்ப தோசைக்கல்லாம் மாற்றினாங்கன்னா அது லாங் லைஃப் அப்படியே இருக்கும். ஏன்? அவ்வளவு அடி, அவ்வளவு வேதனை எல்லாம் தாங்கி இருக்கு. அப்ப சபையாகிய நாம் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட குத்து விளக்காய் இருக்கணும். வசனம் நம்மளை அடிக்குதா? வாங்கிக்கணும். வசனம் நமக்கு வலிக்குதா? ஏத்துக்கணும். வசனம் நம்மளை உருவாக்குதா? அதன்படியாய் நாம உருவானோம் அப்படின்னா நம்ம விசுவாசத்துல நாம நிலைத்து நிற்போம். தேவனுக்கு பிரியமான சபையாய் நாம நிலைத்து நிற்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி வார்த்தை நம்மை உருவாக்குகிறதாய் இருக்கு. இந்த உலகத்திலேயே ஒரு மனுஷன் ஒரு புஸ்தகத்தை வாசிச்சு மாறினா அப்படின்னா அது பைபிளா தான் இருக்க முடியும். வேறு எந்த ஒரு புத்தகத்தையும் வாசிச்சும் ஒரு மனுஷன் பரிசுத்தவானாய் மாற முடியாது, நீதிமானாய் மாற முடியாது, ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழ முடியாது. வேதத்தை மாத்திரம் படிச்சுத்தான் ஒரு மனுஷன் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். ஹல்லேலூயா. வேதத்தை படித்துதான் ஒரு மனுஷன் நீதிமானாய் மாற முடியும், மனுஷனா மாற முடியும். இன்னைக்கு எத்தனையோ புஸ்தகங்கள் வருது இல்லையா? எல்லா புஸ்தகங்களும் நிலைச்சு நிற்குதா? எல்லா புக்கும் நிலைச்சுன்னு இருக்கா? இல்லை. அப்போ ஒரு சில புத்தகங்கள் ஒரு 25 வருஷம் நிலைச்சு நிற்கும். ஒரு சில புத்தகங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு 10 வருஷம் 100 வருஷம் வரைக்கும் இருக்கும். அதுக்கு மேலே அந்த புக்கு காணாமல் போயிடும், அது அடையாளமே இருக்காது. ஒரு சில புக்கு 1000 வருஷம் இருக்கும், ஒரு சில புக்கு 2000 வருஷம் இருக்கும். ஆனால் 2000 வருஷத்துக்கு மேலே 3000 வருஷமா எல்லாராலும் படிக்கிற புத்தகம். தொல்காப்பியமெல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல. யாராவது டெய்லி படிக்கிறாங்களா? ஆனால் எல்லாராலும் ஒவ்வொரு நாளும் படிக்கப்படுகிற, உலகத்தில் இருக்கிற அதிக நபர்களால ஒவ்வொரு நாளும் படிக்கப்படுகிற புத்தகம் வேத புத்தகம். அதிகமாக எல்லா மொழிகளிலும் அச்சடிக்கப்படுகிற, டிரான்ஸ்லேட் பண்ணப்படுகிற புத்தகம் வேத புத்தகம். இந்த புத்தகத்தை அழிப்பதற்கு அநேகர் வந்தாங்க, அநேகர் அழிக்க பார்த்தாங்க, யாராலும் அழிக்க முடியல. இன்னைக்கும் உயிரோட்டமாக இருக்கிறது. இன்னைக்கும் ஒவ்வொரு மனிதனையும் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. பைபிள் உங்க மாத்திருக்கா இல்லையா?
யாரெல்லாம் சொல்ல முடியும் பைபிள் என்ன மாத்திருக்குன்னு சொல்லி? என்னால கை தூக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பைபிள் தான் என்ன மனுஷனா மாத்துச்சு. இதுல இருக்கிற வசனங்கள் தான் என்ன மனுஷனாய் மாத்துச்சு. இப்படி நம்மை மாற்றுகிற வார்த்தைகள் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் தம்முடைய வார்த்தையினாலும் நம்மை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அடிச்சு 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 நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்களேன். அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. ஹல்லேலூயா. இருளில இருக்கிற நமக்கு ஒரு வெளிச்சம் கொடுக்கிற முகமாய் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது இருளில நாம இருந்தாலும் ஒரு வெளிச்சத்தை பார்க்க முடியும். பாவருளில் இருந்தா அந்த பரிசுத்தம் என்கிற வெளிச்சத்துக்குள்ளாக நம்மால போக முடியும். வியாதி நம்ம இருளுக்குள்ள இருந்து அடக்கி வைத்திருந்ததுன்னா அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது விடுதலை என்கிற வெளிச்சத்தை நம்மால பார்க்க முடியும். நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறதான தேவன் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிங்களேன், நம்ம வாசிச்சு முடிக்கலாம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். ஹல்லேலூயா. நாம் தகுதியற்றவளாய் இருக்கிற நம்மை தகுதிப்படுத்தும்படியான இயேசு நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட தரிசனத்தை யோவான் பார்த்த பொழுது யோவான் யோசிக்கிறாரு, இவருகிட்ட நமக்கு தகுதி இல்லையே, இவரை வணங்க கூட எனக்கு தகுதி, இவர் பேரை சொல்லக்கூட எனக்கு தகுதி இல்லையேன்னு தன் இருதயத்தில் குத்தப்பட்டவனாய் அப்படியே பாதத்தில் விழறான். விழுந்தவனை இயேசு தூக்கி நிறுத்துறார். ஹல்லேலூயா. இயேசு தொட்டு அவனோடு கூட தூக்கி நிறுத்தி பேசுறத பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம தள்ளி விடத்தான் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? எந்த மனுஷனாவது நம்ம நிற்கணும்னு சொல்லி நினைக்கிறானா? எந்த மனுஷனாவது நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லி யாராவது நினைக்கிறாங்களா? ஏமாந்தான் நம்மளை குழியில தள்ளி புதைச்சு மேலே எதையாவது கட்டிட்டு விட்டுருவான் இல்லையா? அப்படித்தான் இருக்காங்க. காலவாரி விடுறதுக்கு இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் நம்மை விழச்செய்கிற தேவன் அல்ல, தூக்கி நிறுத்துகிற தேவன். அப்படிப்பட்ட தேவன் நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பேதுரு விழுந்தாங்க. இயேசுவை மறுதலிச்சு பேதுரு விழுந்தான். ஆனால் பேதுருவை கைவிட்டுட்டார் ஆண்டவர். சபிச்சான், சத்தியம் பண்ணுனா விட்டார் ஆண்டவர். தொட்டு தூக்கி நிறுத்தி அவன் மேலதான், நீ தாப்பா சபைக்கு ஒரு ஆரம்பமா இருக்கணும், நீ தான் சபையினுடைய தலைவனாய் மறுதலித்தவனை சபித்தவனை ஆண்டவர் சபையின் தலைவனாக மாற்றினார். சந்தேகப்பட்ட தோமா பிரத்யேகமாய் காட்சி கொடுத்தார் அவனுக்கு. ஹல்லேலூயா. அவனுக்காகவே ஒரு தடவை வந்து காட்சி கொடுத்ததை பார்க்கிறோம். இப்படி நம்ம விழுந்து போனா கூட தேவன் நம்மை தூக்கி நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் தான் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நாம் இன்னும் பரிசுத்தமாய் மாறணும், நாம் இன்னும் பரிசுத்த மனவாட்டியாய் அவருக்கென்று உருவாக வேண்டும் என்று சொல்லி நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினால எப்படிப்பட்ட தனிமை நம்மை வாட்டினாலும், எப்படிப்பட்ட பயங்கள் நம்மை வாட்டினாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் ஒருபோதும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறவர். மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவன் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொன்னபடினால எந்த சூழ்நிலையிலும் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் வணங்குகிற தேவன் இந்த வெளிப்படுத்துதல்ல யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வண்ணமாய் நம்மோடு கூட அவர் இருக்கிறார். நம் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிற தேவன்.